வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியம் நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலே இந்த உலகத்திலே நாம் அதிகமாக தேவைப்படுகிற ஒரு விஷயத்தை குறித்து பார்ப்போம். அது என்னவென்றால், உலகத்திலே அதிக அளவு பொருட்செலவு செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்குமானால் அது என்ன என்று பார்ப்போமானால், அது சமாதானத்திற்காக. சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய தேசங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுக்கள் அதிக அளவு பணத்தை எதற்காக செலவழிக்கிறார்கள் என்றால், சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அதை பல்வேறு விதமான தளவாடங்களுக்கு, இராணுவ தளவாடங்களுக்கு செலவு செய்கிறார்கள். அப்படியானால் இராணுவ தளவாடங்கள் எல்லாம் எதற்காக பயன்படுகிறது? சண்டைக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் எப்படி சமாதானத்தை கொண்டு வர முடியும்? ஆனால் இந்த உலகத்திலே அந்த சமாதானத்தை இலவசமாய் கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அந்த சமாதானத்தை கடைசி காலம் வரைக்கும் இலவசமாகவே எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான கர்த்தராக இருக்கிறார். அவர் எல்லா ஜனங்களின் தேவனாக காணப்படுகிறார். இதை நான் சொல்வதல்ல, வேதமே சொல்லுகிறது. வேதம் உங்களுக்கு தெளிவாக எல்லா காரியங்களையும் எடுத்துரைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிக மிக தேவையான ஒரு காரியம் இருக்குமானால் அது சமாதானம் என்பதாகும். சமாதானம் ஒருவனுக்கு இல்லாமல் போகுமானால் அவனுடைய சகல சரீர பலங்களும் குன்றி போனவனாக அவன் காணப்பட முடியும். ஏனெனில் மன அமைதி மட்டுமே அவனுக்கு சரீர பிரகாரமான எல்லா விதமான சுகத்தையும் கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. சமாதானம் ஒரு மனுஷனுக்கு சிந்தையிலே காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் உள்ள மருத்துவர்கள் எல்லாம் பல்வேறு விதமான மருந்துகளை கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்று உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த மருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவராகும். ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே இந்த சமாதானத்தை கொடுக்க முடியும் என்று பார்ப்போமானால், அவர் ஒருவரே இந்த சர்வ பூமியையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார். அவர் சிருஷ்டி செய்த எல்லா உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்த தேவனாக அவர் காணப்படுகிறார். எனவே சமாதானம் என்பதை சிருஷ்டி கர்த்தர் மட்டுமே கொடுக்க முடியும். அவருக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய ரகசியம் யார் யாருக்கு என்னென்ன விதமான சமாதானம் தேவை என்பது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர்கள் கடந்து செல்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு அதற்கு தகுந்த சமாதானத்தை, தகுந்த மன அமைதியை கொடுக்கக்கூடியவராக அந்த கர்த்தர் மட்டுமே காணப்படுகிறார். அவர் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறார். நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற அந்த கர்த்தர் 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்த வேளையிலே அவர் சொன்னார், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் ஏன் நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க வேண்டும்? ஏன் நம்மிடத்திலே அந்த சமாதானம் காணப்படுவதில்லை என்று நாம் பார்ப்போமானால், நம்முடைய மத்தியிலே ஒருவரும் நீதிமான் என்பவர்கள் இல்லை. நீதிமான் என்று சொன்னால் ஒரு குற்றமும் செய்யாத ஒரு நபர், ஒரு பாவமும் செய்யாத ஒரு நபர் உண்டென்று
நீங்களும் நானும் சேர்ந்து யாரையும் கைகாட்ட முடியாது. ஏன், இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் வாயிலாக மனு ஜனங்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது எல்லாருமே பாவம் செய்து அவர்களாய் காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே பாவம் இல்லாத ஒருவராக தேவனுடைய குமாரனாய் இருக்கக்கூடிய அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அந்த கல்வாரி சிலுவையிலே ஏற்று மரித்தவராய் காணப்படுகிறார். அவர் சர்வ சிருஷ்டிகளுக்காக வேண்டி அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்ததினாலே அந்த காரியத்தை விசுவாசித்த நாங்கள் இன்று அவரை குறித்து உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். அவர் அன்பின் தேவனாக காணப்படுகிறார். சமாதானத்திற்கு அடிப்படையான காரியம் இருக்குமானால் அது அன்பாகும். நாம் ஒருவரோடொருவர் சமாதானத்திற்கு அடிப்படை காரணராக இருக்கக்கூடிய ஒருவர் இருப்பாரானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவர் ஏன் அந்த சமாதானத்துக்கு காரணராக இருக்கிறார் என்றால் அவர் அன்பின் தேவனாக காணப்படுகிறார். அன்பு ஒன்று மட்டுமே எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆதாரமாக காணப்படுகிறது. ஏனெனில் அன்பு செலுத்தும் பொழுது ஒருவரோடொருவர் சமாதானமாய் இருக்க முடியும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் இருக்க வேண்டும் என்றால் ஒருவரும் குறை சொல்ல முடியாதபடியான அன்பாய் காணப்பட வேண்டும். யாரும் யாரை குறித்ததாகவும் அவர் என்னிடத்திலே அன்பு கூறுகிறதிலே குறைவு காணப்பட்டது என்று சொல்ல முடியாதபடி நிறைவான அன்பு உண்டாயிருக்கும் பொழுது நிறைவான சமாதானம் காணப்படும். அப்படிப்பட்ட அந்த பரிபூர்ண அன்பை ஒருவர் இந்த பூமியிலே காண்பித்திருக்க கூடுமானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவர் எப்படி அதை காண்பித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக வேண்டி பாவம் செய்த அவருடைய சிருஷ்டிகளாகிய மனு மக்களுக்காக வேண்டி அந்த ஜனங்களுக்காக வேண்டி அவர் மரித்ததினாலே அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அவர் இந்த பூமியிலே வந்த பொழுது அவருடைய சிருஷ்டிகளாய் இருக்கக்கூடிய மனுஷர்கள் அவரை அடித்து கொலை செய்யும் வரைக்குமாக அவர் தம்மை தாழ்த்தினார். அவருடைய அன்பு யாராலும் அளவிட முடியாதபடி மேலான அன்பாய் காணப்படுகிறது. ஏன் என்று நாம் பார்த்தோமானால் அவர் எல்லாவற்றையும் படைத்ததினாலே தம்மை விட்டு பிரிந்து போன பாவம் செய்து பிரிந்து போன ஜனங்களை தம்மோடு கூட ஒன்று சேர்க்கும்படியாக அவர் தேவனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் தேவனுக்கு சமமானவர், அதாவது தேவனோடு ஒன்றாய் இருந்தவர், தேவனாக இருந்தவர். அவர் எல்லாவற்றையும் துறந்து உங்களுக்காக வேண்டியும் எனக்காக வேண்டியும் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பை, தமது அன்பை அவருடைய அந்த நிலையிலிருந்து கீழே தாழ இருந்த அவருடைய சிருஷ்டிகளாகிய நம்முடைய ஸ்தானத்துக்கு அவர் இறங்கி வந்ததன் மூலமாக காண்பித்தார். அதோடு அவர் நிறுத்தி விடவில்லை. அவர் இந்த பூமிக்கு வந்து மனுஷர்களைப் போல அவரும் வாழ்ந்தார். எல்லா பாடுகளும் அவருக்கும் உண்டாயிருந்தது, எல்லா பாடுகளும் அவருக்கும் உண்டாயிருந்தன. ஆனால் அவைகளிலெல்லாம் வெற்றி சிறந்தவராக அந்த பாடுகள் எல்லாம் அவரை ஒன்றும் செய்ய முடியாதபடி அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராக அதை எல்லாம் கடந்து இன்றைக்கு அவர் நம்முடைய தேவனாக பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை கண்ட பொழுது அவர் தேவன் என்று சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளாதபடி அவர்களுக்கு உள்ளாக அந்த தடையானது காணப்பட்டது. அந்த தடையானது ஒரு மனுஷன் தன்னை தேவன் என்று சொன்னதினால் உண்டான தடை அல்ல. அது தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஆதியிலே உண்டாயிருந்த அந்த தடை. பாவம் செய்தவன் ஒருபோதும் அந்த பாவத்தோடு கூட தேவனிடத்திலே நெருங்கி சேர முடியாதபடியா இருந்த தடையானவன், அந்த பாவத்தோடு கூட தேவனிடத்திலே ஒன்று சேர்ந்து செல்ல முடியாதபடி இருந்த அந்த தடையானது காணப்பட்டது. அந்த தடையானது அவர்களை இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த நெருக்கம், அந்த மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த இடைப்பட்ட இடைவெளியை நிவர்த்தி செய்யக்கூடியதாக காணப்பட்டது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையான அந்த இடைவெளியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்ததன் மூலமாக அதை நிவர்த்தி செய்தார். அவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக அந்த இடைவெளியை ஒன்றாக்கினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த நோக்கம், இந்த பூமிக்கு அவர் பிறந்ததனுடைய நோக்கம் என்னவாய் இருந்தது என்றால் மனுகுலத்தை தேவனோடு ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதாகும். அது எப்படி அந்த ஒன்று சேர்க்கை நடைபெறும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவராக வாழ்ந்தபடியினாலே அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படுவதன் மூலமாக
தேவனுக்கும் மனுஷனுக்குமான அந்த இடைவெளியானது மாறும் என்று தேவன் நிர்ணயித்திருந்தார். பாவம் செய்த ஆத்துமா சாகும் என்பது தேவனுடைய கட்டளை. பாவம் செய்கிற மனுஷன் நிச்சயமாகவே கொல்லப்பட வேண்டும் என்பது இன்றைக்கும் நாம் உலக அளவிலே பல்வேறு விதமான நாடுகளிலே சட்டங்களாக நாம் பார்க்கிறோம். அதில் அளவுகோல்கள் வேறு வேறாக காணப்பட்டாலும் தவறு என்று செய்யும் பொழுது அதற்கு தண்டனை காணப்பட வேண்டும் என்பதாகும். அப்படியாக தேவன் நிர்ணயித்திருந்த அந்த அளவுகோலாகும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாக வேண்டும் என்பது. அப்படி இந்த பூமிக்கு சாவு என்பது பிரவேசித்தது. தேவன் மனுஷனை படைத்த பொழுது சாவு என்ற ஒரு காரியம் இல்லாதவராக எல்லாம் தேவனோடு ஒன்று சேர்ந்த நிலைமையில் அவனும் வாழ்ந்து கொண்டிருந்ததினாலே தேவனை விட்டு எதுவும் பிரிக்க முடியாதபடி அவன் ஒன்றாய் இருந்ததினாலே அந்த தேவனுடைய தன்மையை அவனும் பெற்றிருந்தான். அதிலே ஒன்றாகும் நித்திய காலமான வாழ்க்கை. அவன் தன்னுடைய வாழ்நாள் முடிவில்லாதவனாக காணப்பட்டான். ஆனால் பாவம் செய்த பொழுது அந்த முடிவில்லாத வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டானது. ஏனெனில் தேவன் வகுத்த கட்டளையாகும் அது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று. அப்படி செத்த ஆவிக்குரிய நிலைமையிலே செத்த மனுஷன் சரீர பிரகாரமாகவும் சில வருடங்களிலே மரித்து போகிறவனாய் காணப்பட்டான். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எண்ணிலடங்காத ஜனங்கள் 100 வருடங்கள், 500 வருடங்கள், 900 வருடங்கள் என்று அநேக வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு முடிவு உண்டாயிருந்தது. அதாவது தேவன் நியமித்த அந்த கட்டளை ஒருவேளை நாட்கள் தள்ளி போகலாம், வருஷங்கள் தள்ளி போகலாம், ஆனால் அந்த கட்டளை ஒருபோதும் மாறாது. தேவன் நிர்ணயித்திருந்த அந்த கட்டளை தீர்மானமானது மிக தெளிவாக நிறைவேறக்கூடியதாக காணப்பட்டது. எனவேதான் இன்றைக்கும் நாம் வாழ்கிற இந்த நாட்டிலே சொல்லுகிறார்கள், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா. இந்த உடல் என்பது வெறும் காற்று அடைத்த பை. அந்த பையில் இருக்கக்கூடிய காற்று எப்பொழுது போகும், அது எங்கு போகும் என்று எந்த ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்முடைய தேசத்திலே ஒரு வழக்கு உண்டு, ஒரு பாடல்கள் உண்டு. ஆனால் வேதம் அதிலும் மேன்மையான காரியங்களை கொண்டதாக காணப்படுகிறது. அந்த வேதத்திலே மனுஷனுடைய ஆவி எங்கு போகும் என்றும் மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதையும் இந்த வேதமானது மிக தெளிவாக கூறுகிறது. மனுஷனுடைய வாழ்க்கை எந்த ஒரு இடத்திலே காணப்படுகிறது, எப்படி காணப்படுகிறது என்பதை, அது வெறும் காற்றடைத்த பை. அந்த காற்று எப்பொழுது போகும் என்று ஒருவருக்கும் தெரியாது. அந்த காற்று என்ன என்று சொல்லி அவர்களுக்கும் தெரியாது. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமமானது, இந்த பைபிளானது மிக தெளிவாக அதை கூறுகிறது. தேவன் தம்முடைய ஆவியை அவனுடைய நாசியிலே ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாக்கினார் என்று சொல்லி தேவன் மனுஷனை படைக்கும் போது அவ்விதமாக உருவாக்கினார். அந்த மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து போயிருந்த நிலைமையிலே வாழக்கூடாது என்று அவர் எடுத்த தீர்மானம், அந்த பிரிந்து போன மனுஷனை தம்மோடு கூட ஒப்புரவாக்க வேண்டுமானால் பாவம் செய்யாத ஒருவருடைய மரணம் காணப்பட வேண்டும். அவருடைய ரத்தம் சிந்தப்படுதலின் மூலமாக மட்டுமே தேவனோடு கூட இந்த பிரிந்து போன மனுஷன் ஒன்று சேர முடியும் என்று தேவன் நிர்ணயித்திருந்தார். அந்த இரத்தமானது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமாய் காணப்படுகிறது. அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்திலே சமாதானத்தை பெற்றவர்களாக மட்டுமல்ல, தேவனோடும் கூட சமாதானத்தை பெற்றவர்களாக மாறி இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் வரும் பொழுது அதோடு கூட சேர்ந்து எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாக மாறுகிறது. சமாதானம் காணப்பட வேண்டுமானால் நம்மிடத்திலே அன்பு காணப்பட வேண்டும். அந்த அன்பு நம்ம இடத்திலே வரும் பொழுது நாம் எல்லாரோடும் கூட இசைந்தவர்களாக, எல்லாரோடும் கூட ஒன்று சேர்ந்து செல்லக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அப்படியானால் நாம் வாழக்கூடிய சமுதாயமும் அன்பு நிறைந்ததாக மாறும். அப்படியானால் நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயமும் அன்பு நிறைந்ததாக மாறும். நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மட்டுமே தேவனுடைய சமாதானத்தை நம்முடைய இருதயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணும் பொழுது பாவம் நமக்குள் வராதபடி தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வைக்கிறார். தேவன் அவ்விதமாக அவருடைய பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வைப்பதனாலே நாம் தேவனோடு கூட ஒன்றானவர்களாக காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு மட்டுமே சமாதானமானது நித்திய காலமாக கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதைத்தான் நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே
யோவான் சுவிசேஷம் 14:27 என்னுடைய சமாதானத்தை, அவர் ஏன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய சமாதானம் என்று குறிப்பிடுகிறார் என்றால், அவருடைய சமாதானத்திற்கு முடிவு என்பதே இல்லை. அது ஒருபோதும் தீர்ந்து போகாத சமாதானமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்திலே எல்லா சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நமக்கு, நம்முடைய இருதயத்திற்கு, நாம் வாழ்கிற சூழ்நிலைகளுக்கு சமாதானம் வேண்டுமானால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே கொடுக்க முடியும். ஏனெனில் அவர் மட்டுமே அந்த சமாதானத்தை நமக்கு தரும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவராய் இருக்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பொழுது அவரை ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லாதபடி அவரை புறக்கணித்தனர். ஆனால் அவர் தேவன், அவர் எல்லாவற்றையும் படைத்த கர்த்தராய் இருப்பதனாலே அவர் அந்த சமாதானத்தை அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் செல்லும் பொழுது அவருடைய சமாதானத்தை அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்ததினாலே அந்த சமாதானத்தை பெற்ற அந்த சீஷர்கள் அவர்களுக்கு பின் வந்தது அவருடைய சந்ததிகளுக்கு அதை பரிமாறினார்கள், அதை எடுத்து இயம்பினார்கள், எடுத்து சொன்னார்கள், எடுத்து சொல்லி அந்த சமாதானத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக விளங்க செய்தார்கள். இப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார். இந்த உலகத்திலே இந்த காலகட்டங்களிலே சமாதானத்தின் குறைவுகள் காணப்படுகிறது. குடும்பத்திலே சமாதானத்தினுடைய குறைவுகள் காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தனி மனிதனிடத்திலே சமாதானத்தினுடைய குறைவுகள் காணப்படுகிறது. ஒரு மனிதனும் நிம்மதியாக உறங்குகிறேன் என்று சொல்ல முடியாதபடி அவன் தன்னுடைய மனதிலே அநேக குழப்பங்களையும் அநேக வருத்தங்களையும் சுமந்தவனாக ஒவ்வொருவனும் தூங்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய தூக்கம் இயல்பானதாக, சமாதானம் நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்ததாக காணப்படுகிறதில்லை. ஏனெனில் அவனுடைய இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கையானது அநேக இன்னல்களையும் இக்கட்டுகளையும் அவனிடத்திலே கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுகிறது. அதிலிருந்தெல்லாம் அவனை தற்காத்து கொள்ள ஒரு காரியம் தேவைப்படுமானால் அது இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சமாதானம் மட்டும்தான். தன்னுடைய இருதயத்திலே அந்த தேவனுடைய சமாதானம் காணப்படுமானால் அது அவனுடைய குடும்பத்திலும் பிரதிபலிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்திலே சமாதானமாக காணப்படுவானால் அவன் வேலைக்கு செல்லுகிற இடங்களிலே சமாதானத்தோடு கூட சந்தோஷமாக இன்னும் திறமையாக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை காணப்படும். இது இந்த உலகத்தில் உள்ள அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் குடும்பத்திலே சமாதானம் காணப்பட வேண்டும், குடும்பத்திலே சந்தோஷம் காணப்பட வேண்டும், அவனுக்குள்ளாக சமாதானமும் சந்தோஷமும் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவன் வெளியுலகுக்கு செல்லும் பொழுது அங்கும் அந்த சந்தோஷமும் சமாதானமும் பிரதிபலிக்கக்கூடியதாக காணப்படும். எப்படி ஒரு வெளிச்சமானது ஒரு கேண்டிலை பற்ற வச்சு அதை வச்சிருந்தோம்னா, டேபிள் மேலே வச்சிருந்தோம்னா அதனுடைய வெளிச்சம் இருட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்களுக்கு புலப்படாத காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறதோ, அப்படிதான் ஒரு மனிதனுக்குள் உள்ளாக இருக்கக்கூடிய சமாதானம், தேவன் கொடுத்த சமாதானம் அவனுடைய இருதயத்துக்குள் இருக்குமானால் அது எல்லா ஜனங்களுக்கும் பிரகாசிக்கக்கூடியதாக, எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவனை தேவனுடைய மகன் என்று காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அவன் சமாதானத்தை பெற்றிருப்பானால் அவன் தேவனுடைய நித்திய வாழ்வுக்கு தகுதியுள்ளவனாகிறான். இந்த பூமியிலே ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையும் ஒரு முடிவுக்கு உட்பட்டதாக காணப்படுகிறது. ஆனால் அந்த முடிவு என்று சொல்லக்கூடிய அந்த மரணத்துக்கு பின்பாக உள்ள வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாகும் இந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்று சொல்லி பரிசுத்த வேதமானது 2 வெவ்வேறு நிலைகளை காண்பித்திருக்கிறது. ஒன்று அழியாத, அவிந்து போகாத அக்னிக்கு பாத்திரவான்களாய் காணப்படக்கூடிய ஜனங்கள் இருக்கக்கூடிய இடம். இன்னொன்று தேவன் வாழக்கூடிய பரலோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த பரலோகத்துக்கு செல்வதற்கு நாம் அநேக காரியங்களை செய்ய வேண்டியதாய் காணப்படுகிறது. ஆனால் அந்த நரகத்துக்கு செல்வதற்கு நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. ஏனெனில் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் உண்டான தண்டனையானது அந்த நித்தியமான முடிவில்லாத அந்த மரணமாகும். அது ஒருபோதும் அவிந்து போகாத அக்னியினூடாக அங்கு கிடக்கிற அந்த வேதனையை, அங்கு கிடைக்கிற அந்த வேதனையை சகித்து கொண்டிருப்பதாகும். அது ஒரு மனுஷனாலும் கூடாது. வேதத்திலே அதையும் தெளிவாக எல்லாம் எடுத்து கூறியிருக்கிறது. அங்கு இருக்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஆபிரகாம் மடியில் இருக்கிற அந்த லாசரு தன்னுடைய விரலின் நுனியினால் தண்ணீரை தொட்டு என் நாக்கை ஈரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அப்படியானால் அது எவ்வளவு கொடுமையான ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து மாறுபட்ட
ஒரு சூழ்நிலையாகும் அந்த பரலோகம் என்பது. அது நித்திய இளைப்பாறுதலுக்கான இடம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். அந்த நித்தியமான இடத்துக்கு, தேவன் வாசம் பண்ணக்கூடிய சந்தோஷமான மகிழ்ச்சியான இடத்துக்கு போக வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் எல்லா பாவங்களையும் உங்களிடத்திலிருந்து மாற்றி போடுகிறார். அது என்ன எல்லா பாவங்களையும் என்னிடத்திலிருந்து மாற்றி போடுகிறார்? நான் செய்த பிறந்ததற்கு பிற்பாடு செய்த பாவங்கள் நான் எவ்வளவுதானே அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏனெனில் உங்கள் தகப்பன், உங்கள் பாட்டன், அப்படி வழியாக ஆதாம் முதல் கொண்டு இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களுடைய பாவங்களையும் அவர் சிலுவையிலே மரித்தார், எனக்காக மரித்தார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த பாவங்களினுடைய தண்டனைகளை அவர் நிவர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார். அந்த பாவங்களுடைய தண்டனையை அவர் முற்றிலுமாக மாற்றி போடுகிறவராக காணப்படுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு காலத்திலே இதை எங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய பிள்ளைகளாக மாறினோம். அவருடைய பிள்ளைகளாக மாறின எங்களுக்கு தேவன் எல்லா விதமான அனுகிரகங்களையும் கொடுத்திருக்கிறார். அவர் உள்ளத்திலே சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய சமூகத்திலே அவரோடு கூட எல்லா காலங்களிலும் ஜீவிக்கும்படியான அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நிச்சயம் எங்களுக்கு உண்டு. அந்த நிச்சயத்தை பெற்றவர்களாக நீங்களும் காணப்பட வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோம். எனவேதான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களிடத்தில் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பகிர்ந்து கொள்கிறோம். இவர் எல்லாவற்றையும் படைத்த தேவன். சமாதானம் இல்லாத உலகம், எங்கு எப்பொழுது என்ன பிரச்சனை வரும் என்று அறிந்து கொள்ள முடியாதபடி எல்லாம் சூழ்நிலைகளும் எதிராக காணப்படக்கூடியது உலகம். இதோ நாம் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாம் ரொம்ப அமைதியான பகுதி, ரொம்ப பிரச்சனைகள் வராத பகுதி என்று சொல்லி இந்த பூமியிலே ஒரு இடத்தையும் சொல்ல முடியாதபடி எல்லா இடங்களிலும் அக்கிரமங்கள் நிறைந்ததாக காணப்படுகிறது. அக்கிரமங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே அந்த அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை விடுவிக்கும்படியாக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நாங்கள் அந்த கர்த்தரை உங்களிடத்தில் பிரசங்கிக்கிறோம். அவர் பூமிக்கு இறங்கி வந்ததோடு மட்டுமல்ல, உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார். அவர் மரித்தார் என்கிற இந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பரலோகத்திலே உங்களுக்கான இடத்தை பெற்றவர்களாய் காணப்படுவீர்கள். அவர் அதற்காக வேண்டி இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை நாங்களும் உங்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறோம். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள். இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது
மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இரட்சகரே, எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் பாவியாக இருந்தேன், எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபையுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுடைய சந்தேகங்களையும் ஜெப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே காஸ்பல் ஊழியங்கள், ஃப்ளாட் நம்பர் 1554 வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம். மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்தியமே என்ற சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம்.